ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மல்லியோட அண்ணா வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க. மல்லியோட அண்ணா வந்து காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து தெரியும். அவருக்கு வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு அவரும் வந்து உயிர் பொழைச்சி வந்திருக்காரு. சரி, ஓகே. அந்த வீட்டில் வந்து விஜய் வந்து வாழ்கிறது வந்து எப்படி, இவங்களே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க வீட்டில் வந்து நம்ம வந்து இந்த சமயத்தில் வந்து இருக்கிறது வந்து இங்கே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தொந்தரவாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து ஒருபோதும் வந்து நினச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து தாங்கன்னு தாங்குறாங்க. டீ வேணுமா, காஃபி வேணுமா, என்ன சாப்பாடு வேணும், எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி சாப்பாடு தான் கிடைக்கும், நீங்கள் வந்து வகை வகையாக வந்து சாப்பிட்ருப்பீங்க, வகை வகையாக வந்து எல்லாம் வந்து ஆடம்பரமான வாழ்க்கையை வந்து நீங்கள் வந்து வாழ்ந்துருப்பீங்க. ஆனால் இந்த வீட்டில் வந்து அப்படி வந்து கிடையாது. உங்களுக்கு வந்து ஏற்ற மாதிரி வந்து கொஞ்சம் பொறுத்திருந்து தான் நீங்கள் வந்து இது பண்ணிக்கணும், சமாளிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியோட அண்ணியும் வந்து சொல்கிறாங்க. சரி, ஓகே. மல்லியோட அண்ணிக்கு வந்து இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, விஜய் வந்து இந்த வீட்டிலே இருந்தால் இவங்களும் வந்து கண்டிப்பாக வந்து மல்லியவும் அதுக்கப்புறம் விஜயவும் வந்து ஏமாத்துறதுக்கான 100% வாய்ப்பு வந்துருக்கு. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் வந்து நாகம் அவங்களும் வந்து ஏமாற்றுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரியும் வந்து ஏமாற்றுவாங்க. சரி, ஓகே. எப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து இந்த ராஜேஸ்வரியோடைய கேரக்டர் வந்து ஊடு தேடி வந்து அடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, யாரோ ஒருத்தர் வந்து புதுசாக வந்து இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க. அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் வந்து என் பேருக்கு வந்து மாறிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் பேரில் இருந்ததெல்லாம் வந்து என் பேருக்கு வந்து மாறிடுச்சா, அவனே வந்து சைன் போட்டு கொடுத்துட்டான்ல, இப்போ வந்து என் பேருக்கு வந்து மாறிச்சா இல்லையா அப்படின்றது வந்து கேட்குறதுக்காக வந்து ஒரு ஆஃபீஸரை வந்து கூப்பிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஆஃபீஸர்கிட்டே வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு. ராஜேஸ்வரி, உனக்கு எதுக்கு இந்த கேடு கெட்ட வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில, ஆனால் இருந்தாலே நீ வந்து பண்ணுற பார்த்தியா, அதுவே வந்து ஒரு பெரிய இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து அந்த ஆஃபீஸர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஒன்றுத்துக்கும் உதவாத நாய் மல்லி என்கிட்ட வந்து சவால் வந்து விட்டுட்டு போயிருக்கா. நான் வந்து என் புருஷனை வந்து எந்த அளவுக்கு வந்து மாற்றுறேன், எந்த அளவுக்கு வந்து முன்னேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சவால் விட்டுருக்கா. அந்த சவாலுக்கெல்லாம் வந்து நான் வந்து பதிலடி கண்டிப்பாக வந்து கொடுத்தே ஆகணும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, எது பண்ணுவீங்கன்றதெல்லாம் வந்து எனக்கு வந்து தெரில. உனக்கு வந்து சம்பளம் கொடுக்குறேன், எப்படி வந்து உனக்கு வந்து சம்பளம் கொடுத்து என்ன சம்பளம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, சம்பளம் கொடுத்து நீ வந்து எதுக்காக வந்து வேலை செய்கிற, நீ வந்து அந்த மல்லி வந்து என்ன பண்ணுறா, அந்த விஜய் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்றத மட்டும் நீ வந்து எனக்கு வந்து கண்காணித்து சொன்னால் மட்டும் போதும், மற்றதெல்லாம் வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்கள வந்து ஒருத்தனை வந்து நல்ல ஆஃபீஸர் மாதிரி இருக்கான். அந்த ஆஃபீஸர்கிட்டயே வந்து இவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு தில்லுமுல்லு வேலைக்கு வந்து ஒரு ஆள் எடுக்கிறாங்கன்னா, ராஜேஸ்வரி வந்து சாதாரணமான ஆள் இல்லை. எப்பா, பயங்கரமான கேடியாக இருப்பாங்க போல். அந்தளவுக்கு ஒரு கேடியாக வந்து நம்ம வந்து யாருமே வந்து பார்த்துருக்க மாட்டோம். அப்படியாப்பட்ட ஒரு கேடி வேலை வந்து பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து எப்படியாப்பட்ட கேடியாக இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துக்கோங்களேன். சொந்த தம்பியவே வந்து வீட்டை விட்டு வந்து துரத்தி அந்த வீட்டிலேருந்து வந்து எல்லாத்தையும் வந்து சொத்து எல்லாத்தையும் வந்து பிடுங்கி அனுப்பிச்சி விட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து எப்படி நல்லா இருப்பாங்களா, நாசனமாக வந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்ல தோணுது. ஆனால் விஜய் இருந்துட்டு ஒரு வார்த்தை கூட வந்து பேசாமல் கடைசி வரைக்கும் வந்து அந்த வீட்டிலேருந்து தள்ளப்பட்டார். அந்த வீட்டிலேருந்து தள்ளப்பட்டு இப்போ வந்து அடுத்த நிலைமைக்கு வந்து எப்படி வந்து முன்னேறுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து உதவியாக வந்து இருக்க போகிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அரவிந்த் வந்து கண்டிப்பாக வந்து சரியான ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்க போகிறாரு. அவர் வந்து என்ன ஹெல்ப் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அவருக்கான ஒரு சிம்பிளான ஒரு ஒர்க்கை வந்து தேடி வந்து கொடுக்க போகிறாரு. அந்த ஒர்க்கை வந்து தேடி வந்து கொடுத்தா கண்டிப்பாக வந்து விஜய் வந்து அதுலேருந்து வந்து பயங்கரமாக வந்து பிக்கப் பண்ணிப்பார். அப்படி வந்து பிக்கப் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து வருவார். அப்படி வந்து வரும்போது ராஜேஸ்வரிக்கும் அந்த ரஞ்சிதாவுக்கும் வந்து செம்ம ஆப்பு வந்து வைக்க போகிறாரு. அந்த ஆப்புக்காக தான் நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது. அந்த ஆப்பு மட்டும் அடித்து விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் முடிஞ்சது சோழி. ராஜேஸ்வரியோட சோழியை, ரஞ்சிதாவோடைய சோழியை வந்து முடிய வரப்போகுது. இப்போ வந்து யார் யார் வந்து பிஸ்னஸ் எதிரியாக வந்து மாற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து தெளிவாகவே வந்து தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பாக வந்து விஜய் வந்து எப்படியும் வந்து பிஸ்னஸை வந்து டேக் ஓவர் வந்து பண்ணுவார். அதுக்கான தேவையான ஃபினான்ஸ் எல்லாமே வந்து எடுத்து கண்டிப்பாக வந்து அந்த பிஸ்னஸை வந்து மறுபடியும் வந்து நான் வந்து ரீக்ரியேட் பண்ணுவேன். என்னால் வந்து கண்டிப்பாக வந்து மறுபடியும் வந்து முடியும். அதுவும் இல்லாமல் டைம் கேட்டு அந்த ஆஃபீஸில் வந்து என்னென்ன நடந்தது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து எனக்கு ஆதாரங்களாக வந்து திரட்டி அதை வந்து நான் வந்து கோர்ட்டில் வந்து ஒப்படைக்கும்போது கண்டிப்பாக வந்து என் அக்கா தான் வந்து இதெல்லாம் வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கும் வந்து தெரிய வரும். அந்த கிளைண்ட்டுக்கும் வந்து நான் வந்து உண்மையை வந்து புரிய வச்சு
அவங்கள வந்து பொறுமையாக இருக்க வச்சு என்னுடைய இது எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பணத்தை எல்லாத்தையுமே வந்து நான் வந்து ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துருவேன். நான் வந்து ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாருக்காகவும் வந்து நான் வந்து ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நான் ஒரு நாளும் வந்து இந்த கம்பெனியை வந்து ரன் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து புலம்பிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். அவங்க அந்த கிளைண்ட்டுக்கெல்லாம் வந்து என்ன பதில் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. இப்போ மொத்தமாக வந்து ஜீரோவில் வந்து நிற்கிறாரு. இந்த ஜீரோவிலேருந்து வந்து எப்படி வந்து 100% வந்து மாறுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். அவர் வந்து ஜீரோவாக இருப்பாரா இல்லை ஹீரோவாக இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. அவர் வந்து ஹீரோவாக மட்டும் திரும்ப வந்தார், தெரியாமல் வந்து ஓடி போயிடுவாங்கன்னு நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் பொறுத்து இருந்து பார்க்கலாம். அவங்க இருக்கிறது யார் பின்னாடி வந்து மல்லி பின்னாடி இருந்தாலே வந்து செம்மையாக இருக்கும். இப்போ அது வந்து அந்த அடுத்தடுத்த எபிசோடில் தான் வந்து தெரிய வரப்போகுது என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாடா. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். பை பை, see you, டாடா.